வெல்கம் டு சன்ஃபீஸ் விலக்ஷன். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் பெல் பண்ணி தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு டிஃப்ரெண்ட்டான கலர்ஃபுல் ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டு தான். பீட்ரூட் இடியாப்பம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான அளவு பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. பச்சரிசி மாவை அளந்து எடுத்துக்கோங்க, அப்போ தான் நம்மளுக்கு தண்ணி ஊற்றி நம்ம கிண்டுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நான் ஒரு 3 டம்ளர் பச்சரிசி மாவு நான் மிஷினில் அரைச்ச மாவு வச்சுருக்கேன் தனியாக. ஸோ அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். இல்லைனா இடியாப்பம் மாவு இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துக்கலாம். அதை எடுத்து ஒரு இந்த மாதிரி பேசனில் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கு தகுந்த உப்பு அதில் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க. இப்போ பீட்ரூட் நம்ம என்ன பண்ணுறோம், தோல் சீவி ஒரு பீட்ரூட் இருந்தால் போதும், ரொம்ப தேவையில்லை. நம்மளோட அந்த சாறு மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதனால் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் நல்லா அரைச்சி நல்லா ஒரு ஸ்ட்ரெயினர் வச்சு நல்லா வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்துகிட்டு நீங்கள் இதை அப்படியே கூட போடலாம். நம்மளுக்கான கிண்டுறப்ப கொஞ்சம் இடியாப்பம் வந்து இதாக வராது. அதனால் நம்ம பிழிஞ்சு அந்த சாரை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை மாதிரி வந்து பீட்ரூட் சாரை ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இதை வந்து நம்ம எந்த டம்ளரில் நம்ம மாவு எடுத்தோமோ அதே டம்ளரில் நம்ம வந்து அளந்து தண்ணி எடுக்க போகிறோம். இந்த தண்ணியோட அளவு கரெக்டாக ஊற்றினா மட்டும் தான் இடியாப்பம் நல்லா பர்ஃபெக்டாக வரும். உதிரியாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிட்றப்ப. இப்போ 3 டம்ளர் மாவு நான் போட்டிருக்கேன். ஸோ 3 டம்ளர் அளவு நம்ம வந்து பீட்ரூட் தண்ணி நம்ம எடுத்துக்கணும். எடுத்து ஒரு கிணத்துல ஊற்றி நம்ம வந்து அதை கொதிக்க வச்சுக்கிறோம். அதுலேயே வந்து ஒரு ட்ராப் வந்து எண்ணெய் விட்டுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நல்லா ஒட்டாமல் நல்லா இதாக வரும். நல்லா எண்ணெய் விட்டு நல்லா கொதிக்கட்டும். இடியாப்பத்துக்கு எப்பயுமே வந்து நல்லா தண்ணி கொதிக்க நம்ம ஊற்றினா மட்டும்தான் அந்த இடியாப்பம் மாவு நல்லா வந்து வரும். இப்போ நம்ம வந்து முக்கால்வாசி ஊற்றிட்டு ஒரு கால்வாசி வச்சுருங்க. நம்ம கிண்டிட்டு திரும்பியும் நம்ம ஊற்றிக்கலாம். உடனே நம்ம அளவு நம்ம வந்து அளந்து தான் எடுத்துருக்கோம். இருந்தாலும் எப்பயுமே வந்து கொஞ்சம் தண்ணி மீதி வச்சு நீங்கள் கிண்டுங்க. மாவு நல்லா கிண்டிட்டு பேலன்ஸ் வாட்டரை நம்ம திரும்ப ஊற்றிக்கலாம். இப்போ ஒன்று போல் நம்ம வந்து நல்லா கிண்டிக்கலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக செஞ்சு கொடுக்குறப்ப பசங்களும் பிடிக்கலைனா கூட நம்ம வந்து கலர்ஃபுல்லாக இருக்குன்ட்டு அதை விரும்பி நம்ம சாப்பிடுவாங்க. இதேமாரி நம்மளுக்கு கேரட்லேயும் பண்ணலாம், கீரையிலையும் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணி மாவை வந்து மீதி தனியாக ஊற்றி நல்லா கிண்டி எடுத்துக்கோங்க. மாவு பாருங்கள் நல்லா இந்த மாதிரி கையில் ஒட்டாமல் சூப்பராக இடியாப்ப மாவு இந்த மாதிரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இடியாப்பம் பிழியறது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதில் பிழிஞ்சிக்கலாம். எனக்கு தனியாக இடியாப்ப கட்டை நான் வச்சுருக்கனால அதில் நான் வந்து பிழிய போகிறேன். ஸோ அதுக்கு இடியாப்பத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இட்லி தட்டில் துணியெல்லாம் நினச்சி போட்டுக்கோங்க. அடுப்பில் வந்து தண்ணியை காய வச்சுருங்க. எப்பயுமே வந்து ஆவி வந்ததுக்கப்புறம் நீங்கள் அதில் வைங்க. அப்போ தான் வேர்வை தண்ணி விழுவாமல் டக்குன்னு வந்து இடியாப்பம் வெந்துடும். நான் சொல்கிற டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பிகினர்ஸ் கூட இடியாப்பம் சூப்பராக செய்யலாம். இப்போ அந்த குழலில் வந்து குழல்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இடியாப்ப மாவை வச்சு நல்லா பிழிங்க. நம்ம கையில் பிழிகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப வந்து டைட்டாகவும் இருக்காது. அப்படியே பூ போல் நல்லா சுற்றி நம்ம பிழிஞ்சிக்க வேண்டியதான். நம்மளுக்கு விரும்பின மாதிரி குட்டி குட்டியாக இட்லி மாதிரி நம்ம பிழிஞ்சிக்கலாம், இல்லை சுற்றி இந்த மாதிரி கூட பிழிஞ்சிக்கலாம். அது நம்ம இஷ்டம்தான். ஸோ இந்த மாதிரி நான் நைஸான கண்ணுங்கிறனால எனக்கு அப்படியே ரொம்ப மெல்லிஸாக பயங்கர நூடுல்ஸ் மாதிரி பார்க்க அழகாக இருந்துச்சு. இப்போ அந்த மேலே வந்து மீதி துணியெல்லாம் வச்சு நம்ம கவர் பண்ணிடலாம். இல்லை தனியாக ஒரு துணி வச்சுருந்தீங்கன்னா நினச்சி அதை கவர் பண்ணிடுங்க. இப்போ பண்ணிவிட்டு அடுப்பில் வச்சுட்டு நீங்கள் மூடி வைங்க. ஒரு 5 நிமிஷம் தான். இடியாப்பம் வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. அப்படியே வெந்து தனியாக வந்துடும். இப்போ அதை வெந்ததை நம்ம கொஞ்சம் 2 நிமிஷம் அப்படியே ஆற விடுங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணுங்கள் கையில் பிசைஞ்சு. அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒட்டாமல் நல்லா உதிரியாக வரும். இப்போ அதுக்கு தேவையான தேங்காய் பூ திருவி போட்டுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் போட்டுக்கலாம், நெய் போட்டுக்கலாம், ஜீனி இல்லைன்னா நாட்டு சர்க்கரை நீங்கள் கலந்துக்கலாம். கலந்துட்டு கையை வச்சு நல்லா பிசைஞ்சு நம்ம பசங்களுக்கு சர்வ் பண்ணலாம். இது ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்மளுக்கு ஒரு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு ஈஸியாக பசங்க சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இதை நீங்கள் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்றவங்க தேங்காய் பால் ஊற்றி நம்ம சர்க்கரை போட்டு அதை இடியாப்பத்தை ஊற வச்சு அப்படி கூட சாப்பிட்லாம். அதுவுமே சூப்பராக இருக்கும். இல்லை ஆட்டுக்கால் பாயா, இல்லை நான்வெஜ் குழம்பு, அந்த மாதிரி எல்லா சைடிஷ்க்குமே இடியாப்பம் வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், கையில் உதுக்கிறப்பே அப்படியே உதுத்து தனித்தனியாக வருது பாருங்கள். நம்ம பிசு கையில் ஒட்டவே ஒட்டாது. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஃபீஸ் விலாக் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.